வணக்கம் நண்பா, இது நம்ம டாடா சேனல். நான் உங்க தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ உங்களோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ளீஸ் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ப்ரோ அது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறப்ப யூடியூபோட டிஃபால்ட் செட்டிங் என்னன்னா ஒரு 144pலேருந்து 360p வரைக்கும் தான் டிஃபால்ட் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களோட வீடியோ குவாலிட்டி யூடியூப்பில் போய் அப்டேட் பண்ணால் தான் வீடியோவோட குவாலிட்டி நல்லா தெரியும். எப்படி நண்பா நான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டா வீடியோவோட குவாலிட்டின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 480p வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அழுத்திருங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக சரி. ஓகே நண்பா, இப்போ நம்ம கிட்ட வெப்சைட்டில் அதிகமாக புழங்குற ஒரு வெர்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிசி வெர்ஷன், அப்படி இல்லைனா சிஎஸ் வெர்ஷன் தான். சிசி 15லேருந்து 20 வரைக்கும், சிஎஸ் 7லேருந்து 9 வரைக்கும் எந்த வெர்ஷனுமே நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு கண்டிப்பாக செட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ரேம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே 8GB to 32GB வரைக்கும் தான். அதாவது 16GB ரேம் இருந்தால் பரவாயில்ல, 32GB ரேம் இருந்தால் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு எந்த வெர்ஷன் செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்6 நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதோட மினிமம் ரெக்ரூட்மெண்ட் 2GBலேருந்து 4GB தான். 2GB ரேம்லேருந்து 4GB வரைக்கும் தான் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பும் கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். ரெண்டரிங் குவாலிட்டிலேருந்து எக்ஸ்போர்ட்டிங் குவாலிட்டி வரைக்கும், பேனல் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாம் சூப்பராக இருக்கும். சிஎஸ்6க்கும் இந்த புதிய வருஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜஸ்ட் தீம் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில எஃபெக்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம டூல்லாம் புதுசாக டவுன்லோட் பண்ணி 6ல் செட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த வருஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ப்ரீமியர் ப்ரோவோட டுட்டோரியல் நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ சிஎஸ்6 நல்ல ஒரு வெர்ஷன். அதை யூஸ் பண்ணால் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் எந்த ஒரு ரெண்டரிங் குவாலிட்டிலேருந்து எக்ஸ்போர்ட்டிங் குவாலிட்டி வரைக்கும் எந்த ஒரு நாட் ரெஸ்பாண்டிங் எரர் வராது. டைம் எடுத்துக்காது அதிகமாக. எக்ஸ்போர்ட்டிங் டைம் சூப்பராக இருக்கும். நான் கொடுத்துருக்க கிராக் வெர்ஷனும் கொடுத்துருக்கேன், ப்ரீமியர் ப்ரோ சிஎஸ்6. அதில் என்கார்டர்லேருந்து பிரிட்ஜ் வரைக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவிக்கு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம டாடெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்திங்க. தேங்க்யூ.